அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசி சிம்மம். சிம்மத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது குரு பார்வையில இருப்பாரு. பொதுவா கேது 2ல இருக்கிறது குற்றம் தான். ஆனா குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணும். அடுத்தது 4ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் மாதத்தோட ஆரம்பத்துல இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 3 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த 3 இடத்துலயுமே டிராவல் பண்ணுவாரு. முதல் 4 நாட்கள் 4ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 4ஆம் தேதி டிரான்சிட் ஆகி பஞ்சம ஸ்தானத்துக்கு வருவாரு, 5ஆம் இடத்துக்கு. அது ரொம்ப சிறப்பு. புதன் வந்து நமக்கு முழு சுபகிரகமா வந்துடும். இந்த புதன் வந்து பஞ்சம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. திரிகோணம் ஏறுறது நல்ல பலன்களை நிச்சயமா கொடுக்கும். அதே போல சூரியன் புதன் இணைவு அது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. புதாதித்ய யோகம் அது வந்து கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதே போல 24ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போவாரு. அது கொஞ்சம் மைனஸ். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா 2-11க்குரிய கிரகம் 6க்கு போறது சிறப்பு கிடையாது. அது வந்து 24ஆம் தேதிக்கு மேல ஆக்டிவேட் ஆகுது. சோ அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அதே போல இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் நம்முடைய ராசிநாதன் திரிகோண ஸ்தானத்துல வலுத்து இருக்கான். சோ அது நமக்கு ரொம்ப சிறப்பு. சூரியன் வந்து பஞ்சமத்துல 14ஆம் தேதி சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடும். பொதுவா பார்த்தோம்னா சூரியன் 6ல இருக்கிறது சிறப்பு. ஆனா நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணும்போது சூரியன் கொஞ்சம் மைனஸான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே 14ஆம் தேதிக்கு மேல சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு நம்முடைய ராசிநாதன் இன்டிமேட் பண்றான். சோ முதல் 14 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்கும். திரிகோணத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா 6ஆம் இடத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி கூட்டணி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3-10க்குரிய ஒரு கிரகம். அது கேந்திரம் ஏறுறது நல்லது. ஆனா சனியோட சேர்க்க வச்சிருக்கு. கண்டக சனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெட்டரா தெரியல. பட் ஓகே. அதே போல அஷ்டமத்துல வழக்கம் போல ராகுவுடைய சஞ்சாரம். அஷ்டம ராகு அது ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம். வக்ரம் அடைந்த குரு. பொதுவா குரு 10க்கு வந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுலயும் குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். அதாவது பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் அவர் தான் பிளே பண்ணுவாரு. அதே போல அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் அவர் தான் பிளே பண்ணுவாரு. எனவே கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்க முடியாது. சோ உன்னை கொடுத்து உனக்கு எடுப்பாரு. இதுதான் வந்துட்டு குரு பண்ணிருப்பாரு. சோ இந்த மாதத்துல ஜீவனஸ்தானத்துல குரு இருக்காரு. அது நல்லதும் பண்ணும், கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்தையும் பண்ணும். நம்ம கொஞ்சம் சேஃபா ஜர்னி பண்ணோம்னாக்கா நெகட்டிவான விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே போல இந்த மாதத்துல 12th ஹவுஸ்ல பார்த்தோம்னாக்கா செவ்வாய் வக்ரத்துல இருப்பாரு. மேலும் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. செவ்வாய் வந்து நமக்கு முழு யோக கிரகம். அது 12ஆம் இடத்துக்கு போறதும் குற்றம் தான், நீச்சமாகிறதும் குற்றம் தான், வக்ரம் ஆகிறதும் குற்றம் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4-9 கூடியவன் 12-11 இந்த இடங்கள்ல இருக்கும். ஆனா வக்ரத்திலே இருக்கும். அதே போல 21ஆம் தேதி வக்ர பயிற்சி பண்ணுது. 12ல இருந்து 11க்கு பின்னோக்கி டிராவல் பண்ணுது. சோ அதுவும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் முதல் 14 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்காரு. ஆகவே நிறைய முக்கியமான விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பா இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல இருக்கும். எனவே இந்த கடன் சார்ந்த யோசனை அதிகமா இருக்கும். கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல் இருக்கும். ஆகவே அந்த யோசனையோட அந்த கடனை கட்டி முடிக்கிறது முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கு வந்து சூரியன் வந்து ஃபேவர் பண்ணும். அதே போல பொருளாதார சிந்தனை இந்த மாதத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா விரயத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், குரு 10th ஹவுஸ்ல, சுக்கிரன் பார்த்தோம்னாக்கா 7th ஹவுஸ்ல சனியோட சேர்ந்து இருக்காரு. சூரியனும் 6ஆம் இடத்துக்கு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையும் அதிகமா இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கேர் எடுத்துக்கணும். அஷ்டம ராகு நடந்துகிட்டு இருக்கிறதுனால டிஃபால்ட்டா நம்ம ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது. சிம்மத்துக்கு பார்த்தோம்னாக்கா கடந்த சில வருடமாவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு நம்முடைய ஹெல்த் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காது. அதே போல மன ஆரோக்கியமும் வெகுவா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. மன ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த
ரெண்டு ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகும்போது உடல் மனம் இது ரெண்டுமே மேக்சிமம் பலவீனம் படுத்தி விட்டுரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். ஹெல்த் வைஸா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லதுதான், கெடுதல் அப்படின்னு எல்லாம் சொல்றது கிடையாது. ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஹெல்த் வைஸா இஷ்யூஸ் இருக்குனாக்கா அது நம்மளுடைய சிந்தனையில வந்தாதான் அதை சரி செய்யறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். எனவே உடல் ஆரோக்கிய ரீதியா மருத்துவ செலவுகளோட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். அதே போல இந்த போட்டி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு உத்தியோகமோ தொழிலோ பாக்குற இடத்துல நமக்கு நிறைய போட்டி வரும். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருப்பினும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவீங்க. சோ அதுதான் ரொம்ப பியூட்டியான விஷயமே. சிம்மத்திட்ட இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பெருசா கலங்க மாட்டாங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வல்லமை சிம்மத்துக்கிட்ட இயற்கையாவே இருக்கும். ஏன்னா சிம்மம் தான் வந்துட்டு சூரியனுடைய ராசி. சூரியனே வந்துட்டு ஒரு ராஜ கிரகம். அதே மேக்சிமம் பார்த்தோன்னா பெருசா எதுக்கும் உடஞ்சு போக மாட்டாங்க. எவ்வளவு டவுனான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி உங்களோட டிஃபால்ட்டாவே இருக்கும். அது வந்து சிம்மத்திட்ட இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனா அதை நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்த 7th ஹவுஸ்ல சுக்கிரன் சனி கூட்டணி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த யோசனை கவலையை கொடுத்துரும். திருமணம் என்ன நடக்கலையே, ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன சஞ்சலங்கள் மன வருத்தங்களை கொடுக்கும். ஆல்ரெடி சிம்மத்துக்கு வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். உங்களால அவர்களுக்கோ அவர்களால உங்களுக்கோ ஏதோ ஒரு மாதிரியான கலக்கங்களை கொடுத்திருக்கும். இப்போ சுக்கிரனும் ஆட் ஆகுறதுனால இது வந்து அந்த உத்தியோகத்துல இருக்கிற பிரஷர், பிசினஸ்ல இருக்கிற பிரஷர், இந்த பிரஷர் எல்லாம் நம்ம வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை துணை மேல காட்டுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி புத்தி சாதுரியத்தோட செயல்படணும். மேக்சிமம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர் எடுத்து கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. அதே போல 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நல்ல நிலையில அமர்ந்திருக்கான். சனியோட இருந்தாலுமே 3ஆம் அதிபதி கேந்திரத்துல ஏறுறது நிறைய முயற்சிகளை கொடுக்க வைக்கும். நிறைய புது புது விஷயங்களை இறங்குறது, புதுசா முயற்சி பண்றது, தடைகளை கண்டு தயங்காம நம்ம அடுத்த லெவலை நோக்கி யோசிக்கிறது. சோ அதெல்லாமே சிறப்பான முறையில் இருக்கும். ஆகவே முயற்சி பல மடங்காக இருக்கும். நீங்க ஒரு புது விஷயத்துக்கு ட்ரை பண்ணணும்னா அது இந்த மாதிரில ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். குறிப்பா ஜாப், பிசினஸ் இது சம்பந்தமா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னாக்கா அதை இந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம். கண்டக சனி, அஷ்டம ராகு இது நடந்துட்டு இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க. சோ ஹெல்த் தான் இப்போ உங்களுக்கு பெருசா தடையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல அதீதமான முதலீடு எதுலையுமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் சேஃபான ஜோன்லயே டிராவல் பண்ணுங்க. கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி எதையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதீங்க. சோ அது உங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ராப் தான். அது அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு பலனை கொடுக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல. ஆகவே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. மேலும் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் அதுலயும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் கூட்டு தொழில் இந்த நேரத்துல நிச்சயமா ஃபேவர் பண்ணாது. கூட்டு தொழில நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது நல்லது. நண்பர்களோட ஏதாச்சும் ஒரு சில வாக்குவாதங்கள் குழப்பங்கள்லாம் வரலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். முதல் 14 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. முதல் 14 நாட்கள்ல நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அந்த பிரஷர்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அது இந்த மாதத்துல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இருப்பினும் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள நிறைய யோசனை போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமா, பிசினஸ் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். ஜீவன குரு விலகிற வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்றதுதான் சிறப்பு. ரொம்ப பெரிய விஷயங்கள் இறங்கி அகலகால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது செவ்வாய் வந்து விரயம் 11 இந்த இடங்கள் எல்லாம் வக்ரத்துல தான் இருக்காரு. ஆகவே இந்த மாதம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம் இந்த மாதத்துல. அதே போல கமிட்மெண்ட் அதிகமா இருக்கலாம். 4ஆம் அதிபதி பாகியாதிபதி விரயத்துல. பொதுவா 4ஆம் அதிபதி விரயத்துல இருக்கும்போது நிறைய அலைச்சல், டயத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன், டயத்துக்கு தூங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இதை ஏற்படுத்துது. அதே போல தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகளை செய்ய வைக்கும். எனவே தாய் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் இந்த வண்டி வாகனம் வீடு பழுது பார்க்கிறது இது சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகளை செய்ய வைக்கும். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. அதே போல பாகியாதிபதி விரயத்துல இருக்காரு. பாகியாதிபதி விரயத்துல இருக்கிறதுனால தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகளை செய்ய வைக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில வருத்தங்களை கொடுக்கலாம். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல பாக்கியங்கள் அதாவது தங்க அணிகலன்கள் அப்படின்னா பத்திரங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம கையில இருக்கிற விஷயத்த அடகு
அழகு வச்சு ஏதாச்சும் புதிய விஷயம் பண்றதுக்கு ட்ரை பண்றது. அந்த ஒரு பிரார்த்தனை இந்த மாதத்துல இருக்கு. அடுத்தது ஃபேமிலி 2ஆம் இடத்துல கேது. அது வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு சலசலப்பான சிச்சுவேஷனை கொடுத்துட்டு இருக்கு. இருப்பினும் குரு பார்வையில கேது இருக்கிறதுனால ஃபேமிலிக்குள்ள இருக்கிற குழப்பம், கவலை, வருத்தம் இது வந்து ஆப்போசிட்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம வீட்டுல நடக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே மட்டும்தான் இருக்கும். வெளியில உள்ளவங்க பாக்குறப்போ நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கும். அதுதான் குரு பார்வை அப்படிங்கிறது. குழப்பங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியில அது பப்ளிஷ் ஆகாது. அதுதான் குரு பார்வைன்னு சொல்றது. பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா மாதத்தோட எண்டிங்ல பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போவாரு. அது வந்து ஃபேமிலியில அதிகமான தேவை, கடன் சுமை இதெல்லாம் குறிக்குது. கடன் வாங்கி ஃபேமிலியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றது, இது சார்ந்த வகையில் இழுத்து விடலாம். ரொம்ப அத்தியாவசியமான மாற்றங்களை மட்டும் பண்ணுங்க. அத்தியாவசியம் இல்லாத விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது சிறப்பு. மற்றபடி கேது 2ல இருக்கிற வரைக்கும் இந்த பேச்சு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல நம்மள அறியாமலே நம்மளுடைய சீக்ரெட் எல்லாம் அப்படியே உலகிடும். அதுதான் 2ல இருக்கிற கேதுன்னு சொல்றது. மேக்ஸிமம் ஃபேமிலியில வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதத்துல புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும். முதல் 14 நாட்கள் மாணவ மாணவிகளுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவான சிச்சுவேஷனுக்குள்ள வருவாங்க. படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுபவிரய செலவுகளை இந்த மாதத்துல மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல வகையில நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்முடைய ராசிநாதன் வலுத்து இருக்காரு. அது நமக்கு சிறப்பு தான். இருப்பினும் அந்த பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா வந்திருக்குன்னு சொல்ல முடியல. 7, 8, 10ஆம் இடம், 11, 12 இந்த இடங்கள்லாம் ஆக்டிவேட்ல இருக்கு. கொஞ்சம் மைனஸான சிச்சுவேஷன்லயும் இருக்கு. ஆகவே இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்திக்கணும். அதே போல வாழ்க்கை துணை, திருமணம் இது சார்ந்த விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து செயல்படுறது நல்லது. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களுக்கு அடித்தளத்தை கொடுக்கும். புதுசா ஏதாச்சும் பண்றதுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்கும். அது நமக்கு ஒரு ஃபேவரான பலனையும் பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் பிளஸ் குருவுடைய பார்வை. குரு இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே குரு பார்வை நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான விஷயங்களை செய்யும். கரெக்டா 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது பஞ்சமாதிபதி பிளஸ் வந்து அஷ்டமாதிபதி. பஞ்சமாதிபதி ஜீவனத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். ஆனா அஷ்டமாதிபதி ஜீவனத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு பெட்டர்னு சொல்ல முடியாது. எனவே குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில வரும். அதை நம்ம ஆல்மோஸ்ட் நல்லதாவே எடுத்துக்கலாம். அடுத்தது 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கும். அது மாதத்தோட ஸ்டார்டிங்ல. அதே போல கரெக்டா 11ஆம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 11ஆம் தேதியில இருந்து சனியோட கூட்டணி வைக்கிறாரு புதன். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா 27ஆம் தேதி மாதத்தோட எண்டிங்ல மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணி ராகுவோட போய் இணைவார். அதாவது நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அடுத்த சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கரெக்டா 13ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சனியோட போய் கூட்டணி வைக்கிறாரு. சனி சூரியன் சேர்க்கை 13ஆம் தேதிக்கு மேல. அது நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். செவ்வாய் வக்ரத்துல இருக்கிறது குற்றம், ஆனா வக்ர நிவர்த்தி ஆகிறது சிறப்பு. நம்முடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, பாகியாதிபதி லாபத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. வக்ரத்துல முதல் 14 நாட்கள் இருப்பாரு. முதல் 14 நாட்கள் செவ்வாய் அன்ஃபேவரா தான் இருப்பாரு. 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி நமக்கு ஃபேவரா மாறுவாரு. அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். அடுத்து இந்த மாதம் ஃபுல்லா சுக்கிரன் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3, 10க்குரிய ஒரு கிரகம். அது அஷ்டமத்துல இருக்கிறது நமக்கு ஒரு வகையில ஃபேவரும் பண்ணும், ஒரு வகையில மைனஸான விஷயத்தையும் பண்ணும். அதே போல ராகுவோட கூட்டணி வச்சிருக்காரு. அதையும் சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காரு. 3ஆம் அதிபதி உச்சம், 10ஆம் அதிபதி உச்சம், அதுவும் அஷ்டமத்துல. இன்னொரு காம்பினேஷன் பார்த்தோம்னாக்கா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை இது காமிக்குது. அஷ்டமாதிபதியும் ஜீவனாதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. இதுவுமே நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும். ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது, ஆனா ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு அது நமக்கு நல்ல பலனா நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னாக்கா சூரியன் சனி சேர்க்கை. சூரியன் நம்முடைய ராசிநாதன், அவர் சனியோட போய் சேர்றது ஒரு குற்றம் தான். அதாவது ஒரு போட்டியை கொடுத்துரும், நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியை கொடுத்துரும். சனி வந்து நமக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்காரு. கண்டக சனி, அதோட போய் சூரியனும் இணையுது. சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது. ஆகவே நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியை கொடுத்துரும். ஆகவே வாழ்க்கை துணை, திருமண முயற்சி இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமா இருக்கணும். அது ஒரு இண்டிமேஷன். அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா 2-11க்குரிய ஒரு கிரகம் 11 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே இந்த மாதத்துல கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு அதிகமா நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா வந்து சூரியன் 6ஆம்
4ஆம் இடத்துல கடன் சிந்தனையை அதிகமா கொடுத்து, பொருளாதார சிந்தனையை அதிகமா கொடுத்து அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிவகையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே கடன் சிந்தனை தலை தூக்கினாலும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வழிவகைகள்லாம் கிடைக்குது. சோ அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்தது உடல் ஆரோக்கியம், இது சார்ந்த வகையிலையும் சிந்தனையை கொடுத்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். இருப்பினும் இந்த மாதத்துல சுக்கிரன் வந்து அஷ்டமத்துல உச்சம், ராகு அஷ்டமத்துல, குரு வந்து வக்ர நிவர்த்தி, இந்த காம்பினேஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா கூடுதல் விழிப்புணர்வு நிச்சயமா இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதத்துல நமக்கு நிறைய ஃபேவரான விஷயம் இருக்கு. நான் அடுத்து சொல்றேன். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபேவரான விஷயங்கள் இருக்கு. அது ஆனா ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம். அதையும் நம்ம மெயினா பார்க்கணும். அவே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த வயிறு சம்பந்தமான விஷயம், இந்த அல்சர், இந்த உணவு சாப்பிடுற உணவு சம்பந்தமான விஷயம், அதே போல இந்த ஜீரண உறுப்பு, நம்முடைய கழிவு நீக்க உறுப்பு, இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கவலைகள் வருத்தங்கள் வரலாம். அடுத்தது நம்முடைய தொழில் உத்தியோகம், இதை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை, அதுவும் அஷ்டமத்துல, இது வந்து நல்லதையும் பண்ணும், அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான கொஞ்சம் பாதகமான பலன்களையும் கொடுக்கும். அதாவது வந்துட்டு தொழில் ரீதியா நிறைய வாய்ப்பு கிடைக்கும், உத்தியோக ரீதியா நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்மளால சரியா பயன்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனையும் சேர்த்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா 10ஆம் அதிபதி அஷ்டமத்துல வரும்போது தொழில் உத்தியோகம் இதுல ஏதாச்சும் குழப்பம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடைய தொழில் உத்தியோகத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். உடைய தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அதிகமா பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே எல்லாரும் கார்னர் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல்லாம் வரும். மேலும் சக ஊழியர்களோட கவனமா இருக்கணும். உங்களோட பணிபுரியக்கூடியவங்களோட எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு கரெக்டா நம்மளுடைய பாதையில் நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். மேலும் தொழில் உத்தியோகம் புரியுற இடத்துல ஏதாச்சும் கெட்ட பெயர்கள் ஏற்படுறதுலாம் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நம்ம எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கணும். அதுதான் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹெவி டியூட்டி கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்றது, மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த நைட் டியூட்டில அந்த மாதத்துல அதிகமா வரும். நைட் டியூட்டி பாக்குறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வுல அந்த இரவு நேரத்துல உத்தியோகம் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி அஷ்டமத்துல உச்சமாகிறது சிறப்பு கிடையாது. அதே சமயத்துல 3ஆம் அதிபதி அஷ்டமத்துல உச்சமாகிறது திடீர் விபரீத ராஜயோகம். இந்த நேரத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். டக்குன்னு ப்ரமோஷன் சொல்லுவாங்க, டக்குன்னு சம்பள உயர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தலையில எல்லா பொறுப்பையும் கட்டிடுவாங்க. அது நமக்கு கூடுதல் பிரஷர். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் வர்றது நல்லதுதான். ஆனா அதை தாண்டின பிரஷர் நமக்கு மன ரீதியா இருக்கும், உடல் ரீதியா இருக்கும். சோ அதுல நம்ம கூடுதல் விழிப்புணர்வு செலுத்தணும் கண்டிப்பா. ஆகவே ஒரு அளவுக்கு மேல நீங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரு லிமிடேஷன் இருக்கணும். இவ்வளவு நேரம் நான் ஒர்க் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் எனக்கு ரெஸ்ட், இவ்வளவு நேரம் நான் ஹெல்த் வைஸா என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்றது நல்லது. உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் அழித்து உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம் இதுல எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் தான் நமக்கு பிரதானம். ஆகவே இது ரெண்டுலயும் நீங்க கூடுதல் விழிப்புணர்வு கவனம் செலுத்துங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வாய்ப்புகள் வருதுனாக்கா அது உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நம்ம கிரைட்டீரியாக்குள்ள தான் இருக்கு, நம்முடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணுங்க. அப்படி எல்லாம் மோஸ்ட்லி நீங்க யோசிக்காம குயிட் பண்ணிக்கிறது நல்லது. அதேபோல பஞ்சமாதிபதி ஜீவனஸ்தானத்துல கேந்திரம் ஏறி இருக்காரு. இது வந்து பிள்ளைகள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இதுல எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை சேர்த்தே கொடுக்கும். அலையும் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல, குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தாயாரோட ஆல்ரெடி ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு, தாயாருக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்தா குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல டோட்டலா நிவர்த்தி ஆகும். சோ அது நமக்கு இந்த மாதத்துல ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆவார், அது லாபஸ்தானத்துல. இது வந்து தாயால ஆதாயத்தையும் காட்டுது, தாயோடைய முழு ஒத்துழைப்பு அதை வந்து ஃபியூரா காட்டுது. அதே போல தந்தை சார்ந்த விஷயத்திலையும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தந்தையால ஒரு ஆதாயம், தந்தையாருடைய ஒரு முழு சப்போர்ட், தந்தையாரோட இருந்த கருத்து போராட்டம்லாம் விலகும். சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் 14ஆம் தேதிக்கு மேல இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது சார்ந்த விஷயங்களை ஒரு ஃபேவரபிளா நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து 4-9க்குரிய முழு யோகமான கிரகம் 11ல இருக்கு. அது நமக்கு பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அதை இப்ப கட்டி முடிக்கிறது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2ல கேது, அது ஜனவரி மாதத்துல இருந்து அந்த கண்டினியூட்டி இந்த மாதத்துல அப்படியே கொடுக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பம் இருந்தாலும் அதை சரி செய்யற அந்த பக்குவமும் இந்த மாதத்துல சேர்த்தே கிடைச்சிரும். ஃபேமிலியோட அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சனியோட கூட்டணி வைக்கிறாரு, ராகுவோட கூட்டணி வைக்கிறாரு, 7-8ல கூட்டணி வைக்கிறாரு. ஆகவே தேவையில்லாத பேச்சுவார்த்தையில மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்முடைய பேச்சுல நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். இந்த நேரத்துல நம்மளுடைய பேச்சு தான் நமக்கு முதல் எதிரியாவே இருக்கும். வாயை விட்டு மாட்டிப்போம். ஆகவே அது குடும்பமா இருந்தாலும் சரி, நம்ம உத்தியோகம் தொழில் புரியுற இடமா இருந்தாலும் சரி, பேச்சுல ஒரு நிதானம் இருக்கணும், ஒரு
கவனம் இருக்கணும். ஏன்னா சனியோட சேரும்போது புதன் அப்படியே நம்ம மாட்டுவோம் ஒரு வார்த்தைகளை கண்ட்ரோல் இல்லாம நம்மள அறியாமலே தேவையில்லாததெல்லாம் பேசிடுவோம். அதே போல ராகுவோட சேரும்போது அந்த காம்பினேஷன் தான். அதுலயும் கேது வந்து 2ல இருக்கிறது, நிதானம் புரியாம பேசுவோம். சோ அதுதான் ரொம்ப மைனஸான விஷயமே. ஆகவே நம்முடைய பேச்சுல ஒரு நிதானம் கவனம் இருக்கணும். அதே போல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய சூழ்நிலையை பத்தி அதிகமா யோசிப்போம், அதிகமா கவலைப்படுவோம். அந்த சிந்தனை அப்படியே தலை தூக்கி நிற்கும். இந்த மாதத்துல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நிதானமா இருங்க. ரொம்ப அதிகமா ஒரி பண்ணிக்காதீங்க, ரொம்ப அதிகமா கவலைப்படாதீங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டே வாங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். ஃபேமிலி சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், நம்முடைய ஜாப், பிசினஸ், நம்முடைய பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணணும். ரொம்ப எதையும் மூளைக்குள்ள போட்டு குழப்பிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம யோசனையே இப்ப நமக்கு ஒரு பெரிய எதிரியா இருக்கும். நம்ம யோசிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி அதிகமா யோசிப்போம். நம்மள்ட்ட இருக்கிற மைனஸான விஷயத்தை அதிகமா யோசிச்சு அதை திரும்ப திரும்ப அசை போட்டு நமக்கு நாமளே ஏதோ ஒரு மாதிரி பெயினை கொடுத்துப்போம். அப்படிப்பட்ட ஒரு மாதமா தான் இது இருக்கு. எனவே ஓவர் திங்கிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ல இறங்குங்க. உங்களை எப்போதுமே ஒரு மாதிரி பிஸியான ஷெட்யூல்லே வச்சுக்கோங்க. தேவையில்லாத யோசிக்கிறதுலாம் டைமே இல்லாத மாதிரி உங்களை பிஸியான ஷெட்யூல்லே வச்சுக்கோங்க. தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்க மாட்டுக்கும் ஒரு வீர நடை போட்டுக்கிட்டே இருங்க. இடையில எவ்வளவு தடை வந்தாலும் சரி, தாமதம் வந்தாலும் சரி, பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டியது எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ அது தானாவே நம்ம கைக்கு வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம தயாராகிட்டு இருக்கணும். அதை அடையிறதுக்கான அந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும். இருப்பினும் வந்து பார்த்தோம்னா நிறைய வாய்ப்புகள், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நமக்கு எதிர்பார்க்காத டைமிங்ல நமக்கு ஃபேவரா கிடைக்கும். அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னாக்கா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம தயாரா இருக்கணும். எனவேதான் அந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல போட்டு திரும்ப அசை போட்டு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இந்த விஷயங்களை மட்டும் நீங்க சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க போதும். மற்றபடி இந்த புதாதித்ய யோகம், பரிவர்த்தனை யோகம், 4-9க்குரிய கிரகம் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறது, அதுவும் ஒரு சிறந்த யோகம் தான். அந்த ஆக்டிவேஷன்லாம் சிறப்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய உடலும் மனமும் சரியா இருக்கணும். ஆகவே உடல் மனம் ரெண்டுலயும் இந்த மாதத்துல ஹை ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வந்துடும். குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.